சர்ச்சுக்கு ஒரு குடும்பம் வந்து வருவாங்க. குழந்தை இல்லை, 15 வருஷம் கல்யாணம் ஆகி, பாஸ்டர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. அந்த காலத்தில் பாஸ்டர் மாதிரி ஒரு விசுவாசிக்காக 10 நாள்லாம் உபவாசம் பண்ணுவாங்க. இவன் ஜெபம் பண்ண மாட்டான். கர்த்தருடைய கிருபையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அன்னையிலிருந்து சர்ச்சுக்கு வர மாட்டான். பாஸ்டர் பொறுத்து பார்த்தாரு, என்ன பிள்ளை சர்ச்சுக்கு வராமல் இருக்க அப்படின்னு கேட்டார். குழந்தை இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் சர்ச்சுக்கு வந்தேன். இப்போ குழந்தை கிடைச்ச உடனே ரொம்ப சல்லியமாக்கும். அப்போ குழந்தை வந்து கர்த்தரை ஆராதிக்க தொந்தரவாக இருக்குது. கர்த்தர் தடைகளை மாற்றி போட்டுருவார், அடுத்த வாரம் வந்துடுவார் அப்படின்ட்டு போயிட்டார். அடுத்த நாள் குழந்தை செத்து போச்சு. கர்த்தரை விட நீ எதை அதிக நேசிக்கிறாயோ அதை உன்னிடத்திலிருந்து பிடுங்குவார். கர்த்தருடைய சமூகத்தை விட, கர்த்தருடைய ஆராதனையை விட, கர்த்தருடைய ஊழியத்தை விட, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விட வேற யாருக்காவது கொடுத்தனா ஒன்னே தூக்குவார், இல்லாட்டி அவனை தூக்கிடுவார். ஜெலசி காட், பொசசிவ் காட், பொறாமையுள்ள தேவன். அவரோடு பேசுகிறவன் யாரோடையும் பேசக்கூடாது.